ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் ரொட்டீன் தான். எல்லோரும் வேலைக்கு போகணும். அதனால் மதியானம் லஞ்சுக்காக தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிதுக்கு பருப்பு குழம்பு. அதாச்சும் மொச்சக்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம உரித்து காய வச்சு நம்ம மொச்சக்காய் சீசன் இல்லாத டைமில் நம்ம இதை செய்வோம். அதுக்கு என்னெல்லாம் மசாலா வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, மொச்சக்காவை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சி தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாமே போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கசகசா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுவே தண்ணி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஜாரில் பார்த்திங்கனாக்கா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி குழம்புக்காக நம்ம இதை சேர்க்கணும். நார்மலாக இப்போ நீங்கள் 2-3 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கோம். குழம்பு பத்தாது. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்ப சேர்த்துடக்கூடாது. எண்ணெய்லாம் பார்த்து தான் சாப்பிடணும். அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். என்னால் காலையில் வீடியோ எடுக்கும்போது என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் இப்போ தான் நான் கொடுத்துட்ருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன இது வீடியோ இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நான் இவ்வளோ நாளாக ஃபோனில் இருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் செல்ஃபி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இனிமேல் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக போடுறேன். என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இஞ்சி கொண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டைம் ஆகிடுச்சு காலையில், அதனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுட்டே இருந்தேன். என்னால் பொறுமையாக வீடியோவும் எடுக்கவே முடியல. நான் மட்டும் தான் வளர்த்துருக்கேன். நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் இப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பிதுக்கு பருப்புக்கு நம்ம நல்ல குருமா மாதிரி வைக்கலாம், நல்ல காரக்குழம்பு மாதிரி கருவாடு போட்டு வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு குருமா ஸ்டைலில் தான் வச்சேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நம்ம எண்ணெயில் காய் போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டுட்டு உப்பு போட்டோன்னா காய் கசப்பெடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா இன்னொரு டைம் நல்லா கிளறி மாறி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் காய் ஒரே பக்கம் வேகாமல் எல்லா சைடுமே நல்லா வேக ஆரம்பிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மார்னிங் என்ன சமையல் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இந்த காயோடவே அது வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கும். இப்போது இந்த டைமில் பார்த்திங்கனாக்கா, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக நான் கரம் மசாலா சேர்க்கலான்னு சொல்லியிருக்கேன். கரம் மசாலாவும் சேர்க்குவேன், பாருங்கள். கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது. பட் நான் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் எனவே அது கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது உங்களுக்கு காரக்குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம்.
நான் வந்துட்டு காலையில் பசங்களுக்கு டிஃபனுக்கும் இதே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து தேங்காய்லாம் போட்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பச்சையாகவே பருப்பு வாங்கி அதோட கொட்டையை உரித்து சேர்த்தோன்னா அது ஒரு தனி ஸ்டைல் டேஸ்ட் வரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா பருப்பு வாங்கி காய வச்சு ஊற வச்சு காய வச்சு இதை நம்ம பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச பருப்பு இது. இப்போ பார்த்திங்கனாக்கா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ, குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாரில் இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்ச ஜாரும் தேங்காய் அரைச்சி வச்ச ஜாரில் இருக்க தண்ணியையும் சேர்த்து நான் வந்து இந்த குழம்புக்கு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு வந்து நம்ம குக்கரை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம மூடி விசில் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போவே குழம்பு வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது பாருங்கள். இப்போ குக்கர் மூடிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இறக்கிட்டு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா சூப்பராக பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.